ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் எடுத்து உங்களுடைய லெஃப்ட் சைட் இந்த இடத்துல இப்படி டேப். தெரியுதா? நல்ல டேப். மேலேருந்து கீழே எப்படி? இங்கே இந்த பகுதியை வச்சு இது மட்டும் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேப்பிங் கிடைக்காது. இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுவும் சேர்ற போர்ஷன். இப்படி டேப் பண்ணுங்க. விடுப்பா இப்படி டேப். லெஃப்ட் சைட் அப்படி இல்லை. இங்கேருந்து நான் எப்படி செய்கிறேன்னு கவனிங்க. இப்போ இதை கண்ணை மூடி செய்யுங்க. கண்ணை மூடுங்க. கை பொசிஷன் வச்சுக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்டால் லெஃப்ட் சைடு டேப் பண்ணுங்கள். உங்களோட கண்ணை மூடுங்க. ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் சைட் டேப் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே ஆம்பிட், அதாவது உங்களுடைய கை இருக்குல்ல, அக்கல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து கீழே சைடில் கண்கள் மூடி செய்யுங்க. லெஃப்ட் சைட் கண்கள் திறந்து பாருங்க. ஓகே, இப்போ அகெயின் கை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபிஸ்ட் இருக்கு இல்லையா, கட்டை விரலை உள்ள வச்சு மற்ற விரல்களை மேலே முடிக்கோங்க. கட்டை விரலை உள்ள வச்சு மற்ற விரல்களை மேலே முடிக்கோங்க. இங்கேருந்து அக்குள் பகுதியிலேருந்து இங்கே இப்படி டவுன்வர்ட்ஸ் ஒரு மைல்டு மசாஜ். அக்குள் பகுதியிலேருந்து அண்ட் லெஃப்ட் கட்டை விரல் உள்ள வச்சு மற்ற விரல்கள் மேலே மடக்கி டவுன். ஓகே, இப்போ அதே திரும்ப கட்டை விரல்கள் உள்ள வச்சு மற்ற விரல்கள் மேலே இப்படி ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் மட்டும் அழுத்த வேண்டாம். ஜஸ்ட் இதை வைக்கிறீங்க, ஃபிஸ்ட்டை இங்கே வைக்கிறீங்க, ஜஸ்ட் அந்த மோஷன் அப்படியே கொடுக்குறீங்க. அகெயின் அக்குள் பகுதியிலேருந்து கீழே, மேலேருந்து ரொட்டேட் அண்ட் டவுன். rotate, right side. ஓகே, கை கீழே வைங்க, கண்ணை மூடுங்க. இப்போ இந்த ரொட்டேஷனை திரும்ப செய்யுங்க. ரொட்டேட் பண்ணி அப்படியே டவுன். லெஃப்ட் சைட் ரிலீஸ். ஆசனம் உஷ்ட்ராசனம் இருக்கலாம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கேமல் போஸ் யாராவது ஒருத்தர் இந்த போஸ் எல்லாருமே கிளாஸ்ல பண்ணியிருப்போம். ஆமா தானே? உஷ்ட்ராசனா. ரிலீஸ். எந்த போஸ் பண்ணாலும் மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும், அது முக்கியம். இனிமேல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அந்த மைண்ட்ஃபுல்னஸை பண்ணுறதுக்கு கவனத்தை கொண்டு வாங்க. மேம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வேறு எங்கேயோ ஒரு தாட்டை வச்சுட்டு யோகா பண்ணியிருப்போம். நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்மளோட கிளாஸில் மேமோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும், இங்கே செய்கிறது ஒன்று இருக்கும். சரியா? மேமோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஜஸ்ட் கண்ணை மூடி லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இதை தான் கண்ணை மூடிட்டு நம்பலான்னு சொல்லுவாங்களே, உங்களை நம்புங்க. கண்ணை மூடிட்டு நம்பலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, யோகா ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்ணை மூடுங்கன்னா கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி செய்யுங்க. ஓகே? சுப்த வஜ்ராசனா.
வஜ்ராசனா எல்லாருக்கும் தெரியும். அதிலிருந்து பின்பக்கமாக கிடந்த நிலை சூப்த வஜ்ராசனா. பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களா? புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குப்பா எனக்கு. ஸ்லோலி ரிலீஸ். புஜங்காசனா. ஸ்லோலி ரிலீஸ். இது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட அதை பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஆனால் என்ன இருக்கக்கூடாது, நீங்கள் முன்னாடி 7 மணிக்கு 7:30 மணிக்கே சாப்பிட்ருக்கணும். எத்தனை பேர் 7:30 மணிக்கு சாப்பிட்றீங்க? 8 மணிக்குள்ளே சாப்பிட்றீங்க. நைட் டின்னர் 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 செம்ம கேள்வி. டின்னர் 8 o'clock ஃபினிஷ் பண்ணிப்பீங்களா? சூப்பர், வெரி குட். 6:36. சூப்பர் சூப்பர். மற்றவங்கெல்லாம் என்ன டைம் லிமிட்டு? 9 9:30 9:30 10க்குள்ளே முடிச்சிருவீங்களா? சரி, ஓகே, அது வரைக்கும் பரவாயில்ல. தூங்க போகிறது என்ன டைம்? 10:30 11க்கு முன்னாடி 11க்கு முன்னாடி. அப்போ 10:30 11 ஓகே. ஆனால் அது கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் டைம் அது கஷ்டம்தான். பட் ஆனால் ஒரு 10க்குள்ளவே தூங்க பாருங்கள். 10:30ன்னு வச்சோன்னா 11 o'clock ஆகிடும். சரியா? 10க்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் 10க்காவது தூங்குவோம். ஓகேவா? இதெல்லாம் பிரஸ்ட்டுக்கு ஒரு வார்ம் அப்ஸ் அண்ட் ஆசனாஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் செல்ஃபாக மேம் சொன்ன மாதிரி செல்ஃபாக நீங்கள் உங்களை எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ ஃபைண்ட் எனிதிங் அப்நார்மல், just go to your physician and consult. Okay? Thank you.